கம்யூனிஸ்ட் பண்ணுங்களா அறுக்கிற மாதிரி தாலியா இன்னைக்கு அறுக்கிற மாதிரி தாலியா கன்னிகையான பெண்கள் பூரா தாலி பத்திரம் கன்னிகை தாலியை கண்டிப்பாங்க கன்னிகையான பெண்ணுக்கு தாலி இருக்காதா தாலி வச்சிருப்பாங்க. ஆமா கல்யாணம் பொண்ணு தாலி வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணாங்க பூரா தாலி பத்திரம் தாலி அறுக்க போறோம். சித்தரசர முதலியார்கள் என்னை போர்த்து ஒரு பையன் அசைக்க முடியாது. கருப்பு பண்ணி வாழ்றாரு நீ வேற அமரசிம்பா வேகமா சிம்பன வலிக்கிட்டு அமர சிம்பறேன் என்னது மெதுவா சிம்பறேன் அறிவார்க்குரிய அமர சிம்ப மந்திரி காவல் அதுக்குதான் அமர சிம்பறேன் தந்தை மாறு யாரு தெரியுமா உங்க அப்பாவா? 3 பேரா? 3 பேரா? 3 வேண்டர் தந்தைமார்கள். தந்தைமார்களோ 3 வேண்டர் பாண்டவாளைக்கும் ஒரு பெரிய மனுஷன். அட உங்க அம்மாவுக்கு ஒரு அப்பா 10ல
இன்னும் 2 பேரை வச்சிருந்தாங்க. அத சபையில அசிங்கமா சொல்றேன். எங்க அப்பா 3 பேர் வெக்கமா இல்ல. அந்த அம்மாவுக்கு உங்க அப்பா கண்டுபிடி ஆகல. இன்னும் 2 பேரும் ஏதோ பாத்துட்டாங்க. 3 அப்பான்ற அம்மாவுக்கு 3 ஆம்பளை சொன்னானே. 3 அப்பான்னு சொல்லியா? தந்தை அப்படியே தின்னு இருந்தாலும் இந்த சபையில சொல்லலாமா? ஓ 2வது வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் எங்க அம்மா திருட்டு சொல்லுமா? அப்படிதான் சொல்றாங்க. அவன் அக்கா வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஊர்ல 4 ஆம்பளை வச்சுக்கிறான். அதனால அவன் சொல்றான் நல்ல பீ கட்ட பீட்டு தந்தை சித்தப்பா நடப்பா பெத்தப்பா பெத்தப்பா நடப்பா சித்தப்பா சித்தப்பா யாரா என் தந்தை மாறோ திருவிழாட்சி இருக்கும். ஒரே அப்பாவுக்கும் ஒரே அம்மாவுக்கும் திருவிழாட்சி மகாராஜனுக்கும் என் தந்தை என் தாயாருக்கும் காந்தாரி அம்மா இருக்கும். பிறந்த நாங்கள் 100 ஆண் மக்கள். ஒன்னே ஒண்ணு ஒரு பெண்ணு 100 ஆணு. என் தந்தை துச்சராயி. ஒரு பெண்ணு 100 ஆணு 100 ஆண் மக்கள். உங்க அப்பாவுக்கு கண் தெரியாது. என் தந்தைக்கு கண் குருடு. கண் குருடு. உங்க அப்பா நொல்லையா? நொல்லையா இருக்கும் போது 101. அப்ப உங்க நாட்டுல ஒரு நெல்லு நடணும் அறுவடை பண்ணணும், சவுக்க நடணும் அறுவடை பண்ணணும், கரும்பு நடணும் அறுவடை பண்ணணும் கிடையாது. சாப்பிடுறதும் படுக்கிறதும் உடனே புள்ள செல்வ செருக்கு. எந்த செல்வ செல்ல ஒரு பொம்னேட்டி 101 பொம்னேட்டி புள்ளைய பாக்குறான். அப்பா அவுத்து கோபத்தை கட்டல எங்க அப்பா ஒரு முழங்க துணி அது கூட கட்டிக்கலாம். அப்பெல்லாம் ஜாக்கி வீட்டு ஒண்ணு கிடையாது, உள்பாவாடை இல்ல. ஆமா 16 முழம் சேலை. அப்ப உங்க அம்மா அவுத்துக்கடாதன் சேலை அப்படியே கட்டு போச்சு. அதான் செல்வம் இருக்குடா செல்வம் இருக்குடா. மக்களை பெற்ற மகராசி என்றாய் என்றாய் பத்திரி தெய்வம் சந்தோஷம். யாரும் சாமாத்தின்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம் வந்து போச்சு. ஆமாண்டா அந்த ஆளு கண்ணு தெரியாது. அந்த ஆளு கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்சிருந்தா 1001 கூட போயிருப்பான். கண்ணு தெரியாத நொல்ல அவங்க அப்பன் தான் சாமாத்தி. இல்ல அவங்க அம்மா தான். எப்படி யாரு அவனுக்கு கண்ணு தெரியாது ஆம்பியானுக்கு. அவனை ஓரமா பாய போட்டு அவன் உட்கார வச்சு சாப்பாடுலாம் எடுத்து போய் கொடுத்துட்டு அவனை சாப்பாடு விட்டுட்டு இப்ப படுக்க வச்சு இவங்க அந்த நேரத்துக்கு அவங்க போயிருப்பாங்க. ஆனா எல்லா வேலையும் இந்த அம்மா தானே செய்யறாங்க. அவர் தான் 2 கண்ணும் தெரியாது. அதனால இவங்கதான் சாமி வேலையை பாடுறான். என்ன அவங்க அப்பா தான். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு அப்பா தான்றான் அம்மா தான்றான். 2 பேருக்கு சந்தேகம். சந்தேகமா? நேரா ஊருக்கு போ. அது நீனா ஊரு. நான் உளுந்தூர்பேட்டைக்கு வந்தான மதியனூர். நேரா போ. தம்பி நீனா ஊருப்பா. நான் ஓடிக்க. கப்பூர் ஓடிக்க கப்பூர். எப்பா சாமி அதான் மாத்திட்டாங்க பேரா. சொல்லுங்க. சரி உனக்கு என்ன ஊரு? கப்பூர். நீ நேரா போ. உங்க அம்மா போய் கேளு. உங்க அம்மா எட்டாந்து எங்க அப்பா எங்க வர நானே உங்க அம்மா எட்டாந்து எங்க அப்பா திருவிழாட்சி மகாராஜ் உங்க அம்மா சேர்த்துதான். 2 பேரும் அம்மாவும் எங்க அப்பா என்ன விடுங்க. எத்தனை புள்ள பாக்குறான்னு தெரியும். அப்ப யார் சாமர்த்தியம்? போய் நம்ம அம்மா எடுத்து வந்து விடுவோம். அவன் அப்பா கண்ணு தெரியாதுன்னா கொண்டாந்து விட்டோம்னா கையில கையால தடவி பார்த்து பணமட்ட நார்கிகளுக்கு போராட்டேன். 100 ரூபாய்க்கு அவங்க அம்மா எப்படி பால் கொடுத்துருப்பான்? அப்படி மக்கள் அந்த அர்ஜுனா
வேறு வச்சா மாதிரி உக்கார ஒழுகு ஒட்டாடி அது போனது தேவையான போற மக்களுக்கு நகுரன் சக்திதேவன் அதான் பேர் வச்சான பாரு அண்டி பனாதி பசங்க போறாங்க பசங்கள் நான் ஏதாவது குறை வச்சிருப்பேனா இல்ல அவங்களை எதிர்த்து அந்த பாண்டவர்கள் ராஜாக்களை நான் என்ன தெரியுமா ராஜாக்களுக்கு குளிக்கும் நிலத்திலே ஊர்வசி நாட்டிலே அதிலே தப்பி ஓட்டம் தம்பி தப்பித்து விட்டார்கள். இன்னும் உணவிலே கலந்தேன் அதிலையும் தம்பி தம்பி ஆமா படுக்கும் அறையிலே பாம்பை பிடித்தேன் ஆமா எப்படிதான் தம்பி அல்ல அதிலும் தப்பித்தார்கள் தப்பித்தவனே அது மட்டும் இல்ல அரக்குமா ஏற்றி அவங்களை கொல்லணும் நினைச்சேன் இப்படி போற செய்வீங்க அதிலும் தப்பித்தார்கள் அரக்குமாளுக்கு ஏற்றி ஐவரை கொள்ள நினைக்க அந்த ஐவராஜாக்களை அரக்குமார் என்று காஜிபலி உப்பை நிறுத்தி அரக்குமாரிலே வச்சு கொளுத்தினான் நம்பி அதான் அதிலே தப்பித்தார்கள். அதிலே அந்த விமாத்திருக்காமல் அவன் நுண்ணறிவால் தப்பித்தார்கள். ஆமா தப்பித்த உடனே பாஞ்சாலம் சென்றார்கள். ஆமா பாஞ்சா நாட்டிலே பாஞ்சாலை கல்யாணம் செய்து பூஜா வர்றம் நாடுன்னு வந்து கேட்டானோ ஒரு ஊர் கொடு எனக்கு ஒரு ஊர் கொடு இல்ல கொடுக்க முடியாது என்று ஈச்சங்காட்டை காட்டுகிறேன். ஈச்சங்காட்டை காட்டி அங்கு சென்றார் இந்திரபிரன் வந்து காண்டோர் இந்திர பிரசத்தம் அமைத்து விட்டார். இந்த நேரத்தில் ஆமா சூதுமாரா வர வைத்து இருக்கக்கூடிய லக்கணகுமாரன் கல்யாணம் வந்து வரவழைத்து வரவழைத்தோம் முடியலாமா சின்ன சின்ன தம்மா தம்மா தூண்டு பசங்க அதான் சரி யாரு துண்டு செட்டியா அரவா கருவாஜா இவங்க எல்லாம் வந்து நேற்று என் புள்ள லக்கணகுமாரன் எப்படின்னா ரசிக்கப்பட்டார்ல ஆமா இன்னைக்கு மட்டுமே அதிகமாட்டா அன்னைக்கு ஒரு காலத்துல ஆமா எப்பெருமா நாராயணன் அந்த அர்ஜுனா சுபத்திர ஆமா சுபத்திரை எனக்கு தானே பரிய மாட்டாங்க அது உண்டுதான் அன்னைக்கு என்ன பரிய மாட்டாங்க ஆமா தப்ப சரி நான் தான் போட்டாலும் என் புள்ள இருக்குல்ல லக்ஷ்மணகுமாரனுக்கு சுந்தரிய பரியம் போட்டாச்சு. ஆமாங்க நேற்று போட்டு வந்தா பரியம் 7 லட்சம் ஒட்டகத்துல ஏத்திட்டு போனோம் பொண்ணு 7 லட்சம் ஒட்டகத்துல ஏத்திட்டு போனோம்டா பொன்கோள் ஏத்திட்டு போனோம் பொண்ணாந்து விட்டான் யாரு அந்த பச்சை மூஞ்சி பக்குவானா கொண்டாந்து பூரா பதறுன்னு சொல்லிட்டு வாரி விட்டா எல்லாம் கடல்ல போய் சேர்ந்து போச்சு. ஒன்னோட பதில் இருக்கா பதில் சொல்லிட்டு எங்களை மல்லிட்டான் இன்னைக்கு விட்டா மாட்டா இன்னைக்கு விட மாட்டான் இந்த நேரத்துல என்ன சமாச்சாரம் ரெடியா இருந்தோம். ஆமா அது மாதிரி நேற்று இருந்தோம் முன்னாடியே காத்திருந்தோம் போனான். அதனால போட்டு லட்சணகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி போனோம் அபிமன்யம் பையன். அதுல இருந்து லட்சணகுமார இவங்க மோவன் இவங்க பொண்டாட்டி விடுறது கிடையாது. அம்மா சுந்தரி அம்மா பொண்டாட்டி அழுத்திலே குழப்பம். அந்த பையன் வேற பெருமா மாமா துரியமாமா அப்படியே அழுத கண்ணியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன இறக்க வேண்டும். அதான் மாமா இருக்கல அவனை கொன்னுடணும். இன்னைக்கு விட்டா கூடாது. அவனை கொன்னுட்டு சுந்தரியா 2வது கொண்டாந்து பையனுக்கு கல்யாணம் லக்ஷ்மணகுமாரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். மழை நாள் ஏறினாலும் விடக்கூடாது. எங்க சென்னா விடக்கூடாது. அதனால வெடி வச்சாலுக்கவே சோத்துக்காஜி கூத்தார பையன் டிபன் கேட்ல கொண்டாந்து துரியோதன்கிட்ட இருக்குது ஆளு பூரா சாமர்த்தியமா ஆள தெரியுது நின்றாலும் துரியோதன ஆள் தானே. இல்ல உங்க டைட்டால ஆளு வேணும். டெம்பரா போறான் பாரு. காந்தாரத்தின் தலைவன்
காந்தார தேச தலைவன் சௌபாலன் புதல்வன். சௌபாலன் புதல்வன். நாங்க அண்ணன் தம்பி 104 பேர், ஒரு தங்கச்சி. என்னடா காந்தார தேச முதல்வன். ஓ சௌபாலன் புதல்வன். 104 முதல்வன். டி ராஜேந்தர் ஒரு மயிரை புடுங்கணும் கண்டிப்பாக. நாங்க எத்தனை பேரு அண்ணன் தம்பி தெரியுமா? 104 பேர்கள், ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா காந்தாள். ஓ அப்ப உங்க நாட்டுல இதே வேலைதான், வேற எந்த வேலையும் நடக்கல. எதுக்கு? உள்ள பேக்கிற வேலை தான். மக்களை பெற்ற மகராஜ். அண்டால கேட்டாலும் மக்களை பெற்ற மகராஜ்ன்றான். உங்க அம்மா நல்லபடியாக பிறந்து மூத்தவன் நான் தான் சகுனி. துரியோதனுக்கு சகுனி நான் தான். அதான் சரி. சகுனி என்ற எழுத்துல மத்தியில இருக்கும்படியான கூணாவை எடுத்துல சரி. துரியோதன் குடும்பத்துக்கு சனி நான் தான். அதான் சரி. சரி விளக்க ஊரா தெரியற வழக்கு போறா யாருது? எல்லாம் துரியோதனது. ஆனா அதுல உங்களுக்கு ஆமா என்ன துரியோதனன்? துரியோதனது திரி எந்து வேலைக்காரன் திரி நாங்க போட மாட்டோமே. உருட்டி போடுறாள் வேலைக்காரன். துரியோதனுக்கு எங்களுக்கும் எப்படி விகடகுரோதம் ஏற்பட்டது? ஆமா, அதாவது பகையாளி குடும்பத்தை குறவாடி கெடுக்கணும். நான் என்ன சொன்னாலும் துரியோதனன் நம்புவான். ஆமா, இப்படியாக நல்ல முறையுடன் இருக்கின்ற வேலையிலே மாமா ஏற்கனவே சுபத்திரி எமக்கு பரியம் ஆத்திரி ஏமாத்திட்டான். அர்ஜுனன் தள்ளி போடான். ஆமா, எனக்கு அளவிலா சொத்து இருக்கின்றது 66,000. வீதியும் நமக்கே சொந்தம். ஆமா, இது செலவாகிற மாதிரி பாண்டவர் சொத்தெல்லாம் என்கிட்டதான். ஆமா, அவங்களும் காட்டி போட்டாங்களே. தகுந்த நல்லபடியா ஒரு வழி சொல்லுங்க. பகவான் திருமகள் சுந்தரியை கல்யாணம் பண்ணிட்டா. அவனு சூத்து போற நம்ம கிட்ட சூத்து வராதுடா. சொத்து அவனு சொத்து போறா தெரியவே நம்ம கிட்ட இருக்கு. பகவான் நம்ம பக்கம் வந்துட்டா பையன் ஆட்ட முடியாது அப்படின்னு சொன்னா நல்ல கருத்தா சொன்னேன். சுந்தரிய கல்யாணம் பண்ணிட்டா நம்ம சுமார் கூட சும்மா ஆடாரம் 7 லட்சம் ஒட்டகம் எல்லாத்தையும் ஏத்தணும். ஒன்பொரு போனோம் பொண்ணு கேட்டோம் ஹரிய மாத்தணும். காலத்துல அபிமன்ன பையன் தள்ளி போடும். அபிமன்னன் கொண்டு போய் விட்டான் என சொல்லி கம்முன்னு உட்கார மாட்டேடா. அப்படி என வேண்டி என்ன பண்றான் மாமா? ஐயோ நம்ம பரிய மாத்திர பொண்ணு அன்னைக்கு போச்சு, இன்னைக்கு அவன் புள்ள அபிமன்ன தள்ளிட்டு போயிட்டானே. அது சும்மா கூடாது. சும்மாவா போனா துரியோதனுக்கு சேர்ந்த என்ன எல்லாரும் குடிச்சு கட்டான். ஆமா, இந்த பந்தகால. ஆமா ஆமா, அடிச்சு இந்த கங்களையும் சும்மா விடக்கூடாது, அந்த சுந்தரியை விடக்கூடாது, அந்த அபிமன்னனை கொண்டுட்டு எப்படி ஆகிலும் திருமணம் செய்யணும், சுந்தரி கொண்டு வந்து அப்படின்னு ஆலோசனை இருக்கும். சரி துரியா சீக்கிரம் சொல்லிட்டு வா. ரைட்டு. சமாச்சாரம் சுந்தரி போயிட்டா, அதனால என்ன என் புள்ள சுந்தரி அப்பா சுந்தரி அப்பான்னு ஆயுத கண்ணியோடு இருக்க. இன்னைக்கு என்ன நம்ம 2 பேரும் பேசுறது யாரும் கேட்க கூடாது. அதனாலே தந்திரமாக 3 நாள் உணவு உண்டு. எங்க இருக்காது வாரகில அந்த சுந்தரி அந்த அபிமன்னனும் உணவா இருந்துகின்றார்கள். 3 நாள் முடிந்து விட்டது. இன்று ஆனக்குந்திமா நகரம் போவாங்க. எந்த வழியா போவானுவ? இது நம்ம சக்கரவளாகிரி மலை அடுத்துதான் மாநகரம். உமது ஆத்ம சிநேகன் காலாக்கில இருக்கின்றான். அவனை அழைத்து நல்ல முறையோடு இந்த கதையை சொன்னோம்னா அவனை அபிமன்னனை கொண்டுட்டு சுந்தரியை கொண்டு வந்து உன் பையன் தாலி கட்டுவான். சரி.
இந்த கதை யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. உன் நண்பனுக்கு மட்டும் தான் தெரியும். சரி. நிருபம் எழுது. அதானே அந்தியா நிருபம் எழுதுவியா? இது சக்கரவர்த்தி சரியா ஹாய் அதானே சொல்லடா என் தேவி வானவில் சொல்லுபடியா பெருந்திருவாள். சரி அதுக்குள்ள நிருபம் எழுதி கொடுக்குறோம். நிருபம் போய்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் உங்க பொண்டாட்டி கொடுக்கலாம். இருப்பா. ஸ்ரீராமதேயம் ராமனுக்கு செய்ததானே ராமனை ஸ்ரீராமதேய மங்களை சொல். ஸ்ரீ இந்த பொழுது போயிட்டு நானா போறதுக்கு நீ என்னடா கைப்படி கட்டுப்பட்டு ராமதேயம் வேண்டாம் ஒரு ஆள் சொல்லு நீ போ. நான் சொல்றேன். இப்படிக்கு நல்ல முறையோடு சக்கரவர்த்திகிரி ஆண்டு வரக்கூடிய உயர்திரு ஆத்ம சிநேகிதர் காலாக்கிரி சூரன் அவர்களுக்கு சீரிய அச்சாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அச்சாபுரத்து வேந்தர் துரியோதனன் மடல் என்னவென்றால் இந்த நிருபத்தை கண்டவுடனே அதி சீக்கிரமாக நீ வர வேண்டும். அங்கே உங்க கூத்து பார்க்க போறாங்க. உங்க பேரு என் பேரு சகுனி. தமிழ்நாட்டுல உலகத்திலே பாத்துக்கிற ஒரே கோடு கீழ்ச்சி போக்கு பேரு நீங்க ஒண்டியாத்தான் இருந்திருக்கணும். உன் பேரு என்ன? ராஜாமணி. அப்படியே ஆறு மட்டும் போட்டு இப்படி இழுத்து விட்டா ராஜாமணி தான். உங்க பேரு என்ன? கண்ணன். சகுனி. என்ன எழுதுன? ஆண்டு எழுதுவோம், பத்திரம் எழுதுவோம், எல்லாம் எழுதுவான். என் பேர் போட தெரியாது. அதான் துரியோதனன் நிருபமும் அனுப்பி விடவும் ஆத்ம சிறனா இருக்கக்கூடிய சக்கரவாளகிரி கோட்டையை ஆளக்கூடிய தனி நிருபம் காலாக்கினி சூடாக்கினி சூழல் போய் கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த கதையை தெரிந்த துரியோதனன் தன் மனையாளா வழக்க பெற்று பெருந்திருவானை அழைக்க பெருந்திருவானை தர்பார்